எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பூஜை, பண்டிகை இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்னா அது பாயசம் தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு 4 வித்தியாசமான பாயசம் ரெசிபீஸ் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இது எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பாலை காய்ச்சிக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது ஃபுல் க்ரீம் பால். பால் நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கரண்டி காய்ச்சின பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க. கேரமல் சிரப் செய்ய ஒரு சாஸ்பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 250 ml கப். ஸ்டோவை மீடியம்லேயே வச்சு கிண்டுங்க. இந்த சூட்லேயே சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரையட்டும். சர்க்கரை தானாக கரைஞ்சு நல்லா இந்த ப்ரௌன் கலருக்கு வந்துடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்து கலர் மாறினதும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. அப்போ தான் பாலும் சர்க்கரை சிரப்பும் நல்லா மிக்ஸ் ஆகும். இதை கொஞ்சம் கவனமாக ஊற்றி கிண்டுங்க, இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். மிச்சம் இருக்கிற பாலையும் ஊற்றி நல்லா கிண்டுங்க. பாலும் சர்க்கரை சிரப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேருங்க. இந்த பால் கலவையை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் காஞ்ச திராட்சை சேருங்க. முந்திரி திராட்சை நல்லா நெய்ல ரோஸ்ட் ஆனதும் தனியாக எடுத்து வச்சிருங்க. பேன்ல இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 1 கப் சேமியாவை வறுங்க. இது 250 ml கப். ஸ்டோவை மீடியம்லேயே வச்சு சேமியாவை வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்தா போதும். நீங்கள் வறுத்த சேமியா வாங்கியிருந்தாலும் 1 நிமிஷம் இப்படி நெய்ல ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சேமியா வேகட்டும். சேமியா முக்கால் வாசி வெந்து வந்ததும் தனியாக எடுத்து வச்ச பாலை ஊற்றுங்க. சேமியா நல்லா வெந்து வந்ததும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரமல் மில்கை ஊற்றிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்த வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். அருமையான கேரமல் சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் பாயசம் பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் இல்லைனா ஒரு டின்னர் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக செய்கிற பாயசம் விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. இளநீர் பாயசம் செய்ய ஒரு பெரிய அகலமான பேனில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சின பால் தான். இப்போ மறுபடியும் ஊற்றி இது பாதியாக குறையிற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். பாலை அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பாத்திரத்தில் படையாமல் இருக்கும். சைட்லேயும் ஒட்டாமல் கிளறி விடுங்க. பாருங்கள், கொதிச்சு நல்ல பாதியாக குறைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துமே பால் நல்லா திக்காயிடும், கலரும் மாறி வரும். இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா ஆறட்டும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பால் எடுக்க ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் கட் பண்ண தேங்காய் பீசஸை எடுத்துக்கிறேன். 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க.
இப்போ ஒரு வடிகட்டியில் ஒரு வெள்ளை மெலிசான துணி யூஸ் பண்ணி அரைச்சி வச்ச தேங்காய் பாலை வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு இளநீர்லேருந்து தண்ணியை எடுத்துட்டு ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கலாம். நமக்கு இந்த ரெசிபிக்கு 2-3 இளநீர் தேவைப்படும். இளநீர் இருக்கிற தேங்காயையும் தேங்காய் எடுத்துட்டு ஒரு பவுலில் வச்சுக்கலாம். 1/2 கப் இளநீர் தேங்காய் கூட 1/4 கப் இளநீர் ஊற்றி மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுங்க. இதே ஸ்மூத்தாக அரைச்சு தனியாக வச்சிருங்க. இப்போ இளநீர்லேருந்து எடுத்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். இந்த பாயசத்துக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற இளநீராக பார்த்து யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் லேசாக இளநீர் புளிப்பாக இருந்தாலும் இளநீரை யூஸ் பண்ணாதீங்க. பால் நல்லா ஆறிடுச்சு. இது கூட அரைச்ச வச்ச இளநீர் பியூரே 1/2 கப், 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த கெட்டியான தேங்காய் பால், 1/4 கப் பொடுசாக கட் பண்ண இளநீர் தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக வறுத்த முந்திரியை சேர்த்து சில்லுன்னு பரிமாறுங்க. அற்புதமான இளநீர் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நல்லா சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பச்சைப்பயிறு பாயசம் செய்ய நான் 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது 250 ml கப். இந்த முழு பச்சைப்பயிறு ஒரு பேனில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். லேசாக கலர் மாறி நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். பாருங்க, பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வறுத்த பச்சை பயிரை குக்கரில் போட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி லோ ஃப்ளேமில் வச்சு 6 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். பாருங்க எப்படி குழைவா வெந்திருக்குன்னு. இப்படி வெந்தாதான் பாயசத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்து ஸ்டோவ்ல ஒரு பேனை வச்சு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். பேன்ல 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் திராட்சை ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை பொரிச்சு வந்ததும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேன்ல இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. அதே பேன்ல இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் நல்ல பொன்னிறமாக வந்ததும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துருங்க. ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் தண்ணி ஊற்றி 1/2 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்து இது 250 ml கப் நல்லா கரைஞ்சி கொதிச்சதும் இறக்கி தனியாக வச்சிடலாம். ஒரு பெரிய பாட் எடுத்து வேக வச்ச பச்சை பயிரை முதல்ல போட்டுக்கலாம். அடுத்து வெள்ளைப்பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. பயிரை நல்லா வறுத்து வேக வச்சதுனால பாயசம் நல்ல கோல்டன் ப்ரௌன்ல ரிச்சா நல்ல கலரா இருக்கு. 2-3 நிமிஷம் கழிச்சு 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி, தேங்காய், திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம்.
அடுத்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் நல்ல திக்கான தேங்காய் பாலை ஊற்றுறேன். இது ஆப்ஷனல் தாங்க. தேங்காய் பால் இந்த பாயசத்துக்கு ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பால் கூட ஊற்றி இந்த பாயசத்தை செய்யலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் பாயசம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூடாவோ இல்லைன்னா ஜில்லுன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கப் பச்சரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். பாயசத்துக்கு அரிசி நல்லா சாஃப்டாக குழஞ்சி இருக்கணும். அதுக்கு தான் நான் 1/2 கப் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். நான் அரிசியை முன்னாடியே ஊற வச்சதுனால லோ ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சா போதும். சாதம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் பாலை கொதிக்க வைக்கணும். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கடாயில் ஊற்றுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வேக வச்ச சாதத்தை போடுங்க. நல்லா கலந்து விடுங்க. பாலை அப்பப்போ கிண்டி விடணும். அப்பதான் பால் அடி பிடிக்காம இருக்கும். பால் கொஞ்சம் திக்கானதும் 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பால் நல்லா திக்காயிடுச்சு. அடுத்து நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா, இல்லை உங்களுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க பிடிக்கலைன்னா அதுக்கு பதிலாக சர்க்கரை போட்டுக்கலாம். சுகர் அளவு உங்களுக்கு விருப்பப்படி போட்டுக்கலாம். நான் 200 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறேன். இதுவும் உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுக்கணும். தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை போடுங்க. கொஞ்சம் நிறம் மாறினதும் திராட்சையை போட்டு வறுத்துருங்க. திராட்சை நல்லா உப்பிடுச்சு. எடுத்து வச்சிருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி திராட்சை போடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் புதுசாக சாதம் வேக வச்சு யூஸ் பண்ணேன். ஆனால் முன்னாடியே சமைச்ச சாதம் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். பச்சரிசி பாயசம் இப்போ ரெடியாக இருக்குது. பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதை சூடாவோ இல்லை சில் பண்ணியும் பரிமாறலாம். நாலு அட்டகாசமான பாயசம் ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.